அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் சாத்தியார் அணை பகுதியில் இருக்கக்கூடிய கல்லுமலை கோயில், அது ஒரு குறுங்காடு, ஒரு மலை சரிவு முடிந்து காடுகள் ஆரம்பிக்கக்கூடிய இடம், முல்லை நிலம். அங்கே பறவைகள் பார்த்துட்ருக்கும்போது நம்ம கண்ணில் பட்ட ஒரு வித்தியாசமான மொட்டுக்களை கொண்ட ஒரு கொடி. அது என்ன கொடியாக இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அதை தேட ஆரம்பிக்கும்போது எனக்கு கிடைத்த தகவலை தான் நான் இந்த காணொளி மூலமாக அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த கொடியினுடைய பெயர் முசுண்டை. அதை இன்றைக்கி வழக்கத்தில் முசுண்டைன்னு தான் இலக்கியங்கள் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கு. எல்லா இலக்கியத்துலேயுமே இதனுடைய பெயர் முசுண்டைன்னு தான் இருக்குது. இன்றைக்கு இதை முசுட்டை, மிஸ்டை, காட்டுக்கொடி, இப்படி சில பெயர்களில் அதை அழைக்கிறாங்க. இந்த முசுண்டையில் 3 விதமான முசுண்டை இருக்குன்றது தெரிய வந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது முசுண்டை. இதனுடைய பூக்கள் ரொம்ப பெருசாக வெண்மையாக இருக்கும். இதே மாதிரி இலை அமைப்பு, கொடி இருக்கக்கூடியது இதே இனத்தைச் சேர்ந்த இன்னொரு முசுண்டை, பொன் முசுண்டை. ஆனால் அது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய கொத்து கொத்தாக சின்ன சின்ன பூக்கள் பூக்குது. பழங்களும் சின்னதாக சிவப்பு கலரில் பழங்களை பார்க்க முடியுது. அது பொன் முசுண்டை. கருமுசுண்டை நான் பார்க்கல இது வரைக்கும். இந்த 3 விதமான முசுண்டை கொடிகள் இருக்குங்கிறது தெரிய வந்தது. இதனுடைய இலை அமைப்பு, இதனுடைய மொட்டினுடைய அமைப்பு, இதனுடைய பூக்களுடைய அமைப்பு, பூக்கள் உதிர்ந்ததுக்கப்புறம் இதனுடைய அமைப்பு, இந்த கொடி எவ்வளவு செழுமையாக வளர்ந்து நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு கொடியாக இருக்கும் அப்படிங்கிற குறிப்பு, இது எல்லாமே நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், சிறுபானாற்றுப்படை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, மலைபடுகடாம், இப்படி எல்லா புத்தகங்களிலும் புலவர்கள் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்தினுடைய சூழலை விரிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த சூழல் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அந்த திணை கோட்பாடு எல்லாமே வருது. அந்த திணை கோட்பாடு ஒட்டி தான் பாடல்கள் எல்லாமே வரும். எல்லா பாடல்களும் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடியை பார்த்து பாடின ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது முல்லை நிலத்துக்குரிய கொடி. இந்த பூவினுடைய நிறம் வெள்ளை நிறத்தில் இருக்குது. பூவும் ரொம்ப பெருசாக ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. இது எந்த சமயத்தில் மலருதுன்னு பார்த்தா, நான் பறவை பார்க்க காலையில் போகும்போது இது அப்படி மலர்ந்து இருக்காது, கூம்பிக்கிட்டு இருக்கும். அது வாடி உதிரக்கூடிய நிலையில் இருக்கும். அப்போ அதை வச்சு பார்க்கும்போதே இது இரவில் மலர்ந்து பகலில் உதிரக்கூடிய பூன்னு தெரிஞ்சுது. குறிப்புகளும் அதையே தான் சொல்லுது. அடுத்து நான் பார்க்கும்போது இது மொட்டாக இருந்தது. அடுத்தடுத்து தொடர்ந்து கவனிக்கும்போது இந்த ஐப்பசி கார்த்திகை, இந்த மழைக்காலம், இந்த கூதிர் காலத்தில் தான் இந்த பூக்கள் பூக்குது அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. அதுவும் குறிப்பில் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த பூக்களும் சரி, இந்த இலைகளும் சரி, நிறைய பூச்சிகளும் வண்டுகளும் புழுக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த இலையை சும்மாவே கூட சாப்பிடலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு அதை நானும் சாப்பிட்டு பார்த்தேன். இதில் எந்த ஒரு கசப்பு சுவையோ கார்ப்பு சுவையோ எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையாக நம்ம சாப்பிட முடியும். நீங்கள் இதை பார்த்தாலும் ஒரு 4-5 இலைகளை பறித்து சாப்பிடலாம். அப்போ இந்த இலைகளை பறிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம பார்த்தோன்னா நிறைய இலைகள் பூச்சி அரித்து பூச்சி தாக்குதல் அதில் இருக்குது. அப்போ நிறைய பூச்சிகளுக்கு இது உணவாக இது இருக்குது. இது இலைகள் மட்டும் இல்லை, பூக்களையும் நிறைய பூச்சிகள் சாப்பிடுது. அதை நான் பார்த்தேன். அப்போ இந்த பூச்சிகளுக்கு தெரிஞ்சிருக்கு எது ஒரு சத்தான, அவங்களுடைய உடலை வளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மூலிகை பயன்படுதுன்றது. அதிலிருந்தே ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்குது. இது சங்க இலக்கியத்தில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான பதிவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அகநானூரில் இதனுடைய இலை, மொட்டு, பூ, இது 3 பற்றியும் குறிப்பு இருக்குது. நம்ம பார்க்கும்போது இது இதய வடிவத்தில் குவிந்த ஒரு இலையாக இருக்குது. வெண்ணிற பூக்கள் இருக்குது. இதை குவையிலை முசுண்டை வெண்பூ அப்படின்னு அகநானூர் சொல்லுது. அதே அகநானூரில் இன்னொரு பக்கத்தில் இந்த மொட்டை பார்த்தோன்னா ஒரு சுருள் மாதிரி சுருண்டு
மொட்டு இருக்குது. அப்புறமா அது விரியும் போது தான் வந்து ஒரு பூவாக முழுமையாக மலருது. இந்த திருகிய நிலையில் இருக்கக்கூடிய மொட்டையும் மலர்ந்து இருக்கும்போது இது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் அகநானூரில் சொரிமுகில் முசுண்டை பொதியவில் வான்பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அதை குறிப்பிட்டிருக்காங்க. மலைபடு கடாமில் இது வெண்மையான ஒரு பூக்களை பூக்கக்கூடிய கொடி அப்படிங்கிறத வாலிதின் விரிந்த பொன்கொடி முசுண்டை அப்படின்னு, இந்த வாலிதின் அப்படின்னா ரொம்ப வெண்மையான பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு பூ அப்படிங்கிறத மலைபடு கடாம் பதிவு பண்ணியிருக்கு. மதுரை காஞ்சியில் இந்த பூக்கள் வதங்கி உதிர்ந்ததுக்கு அப்புறமா கூட வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அந்த வெண்மையோடு இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. வெள்ளி அன்ன வல்வி உதிர்ந்து சூரிமுகில் முசுண்டை அப்படின்னு மதுரை காஞ்சியில் பதிவு இருக்குது. அடுத்ததாக நம்ம நெடுநல் வாடை போகும்போது இந்த பூவோடு சேர்ந்து மலரக்கூடிய மற்ற மலர்கள் எப்படி மலர்ந்து இருந்தது அப்படிங்கிறத பொதுவாக நமக்கு தெரியும். பீர்க்கங்கொடியினுடைய பூக்கள் வந்து மாலை நேரத்தில் தான் பூக்கும். ஆனால் பீர்க்கங்கொடி மஞ்சள் கலரில் இருக்கும். அதை பொன் போல் தங்கப்பூ மாதிரி அதை இந்த புலவர் பார்த்துருக்காங்க. இது வெள்ளி மலர், அது தங்க மலர் பீர்க்கன். முசுண்டையினுடைய மலர்கள் வெண்மை நிறத்தில் பளிச்சுன்னு இருக்கிறனால அது வந்து வெள்ளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு உவமை சொல்லி பொன்கொடி முசுண்டை பொதிர்ப்புற வான்பூ பொன்போல் பீரமோடு புதல் மலர. இந்த புதல்ங்கிற வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த புதல் அப்படின்னா புதர்கள் எல்லா புதர்கள்லையும் இந்த பீர்க்கங்கொடியில் இருக்கக்கூடிய பூக்களும் இந்த முசுண்டையும் சேர்ந்து மலர்ந்திருந்தது தங்க மலராகவும் வெள்ளி மலராகவும் அவருடைய கண்ணுக்கு பட்டதாக உவமைப்படுத்தி நெடுநல் வாடையில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதிலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது மாலை நேரத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அதனாலேயே என்னவோ ஒரு 5 மணி 6 மணிக்கு இது பூக்கும்போது நட்சத்திரங்களோடு இதை உவமைப்படுத்தி பார்க்குறதுக்கு புலவர்களுக்கு அது தோணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இதனுடைய கொடி எப்படி இருக்கும், இது பூக்கக்கூடிய காலத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இதில் சிறுபானாற்றுப்படையில் 4 விதமான பூக்களை சொல்கிறாங்க. அது எப்படி பூத்திருந்தது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு உவமை இருந்தது. இந்த கொடி பொதுவாக இதில் முசுண்டை பற்றி சொல்லும்போது கொழுங்கொடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப செழுமையாக வளரக்கூடிய ஒரு கொடி அப்படிங்கிறது தான் கொழுங்கொடி அப்படிங்கிறது. இந்த பூவை நம்ம பனை ஓலை அதில் பண்ணக்கூடிய கொட்டான் அப்படின்னு சொல்லுவோம். கிராமங்களில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது கொட்டான் தான் அதை சொல்லுவோம். அந்த கொட்டானை போல் இந்த பூக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சிறுபானாற்றுப்படையில். இதில் இருக்கக்கூடிய அவரையாக இருக்கட்டும், காயா மலராக இருக்கட்டும், செங்காந்தல் மலர் அதனுடைய பேரே கார்த்திகை பூ. அப்போ இது எல்லாமே கார்த்திகை மாதம், ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் மலரக்கூடிய மலர். அதை வச்சு நம்மளுடைய காலம் இந்த பூ மலரக்கூடிய காலம் எது அப்படிங்கிறது இதுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த 4 பூக்களை பற்றின குறிப்பும் வரும்போது அதில் இன்னொரு விஷயமும் வருது. இந்திர கோவம்னு சொல்லக்கூடிய பட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசில் பார்த்து எடுத்து விளையாண்டுருப்போம். ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய பவள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இது. அந்த பூச்சியை பற்றின குறிப்புகளும் கூட இதே சிறுபானாற்றுப்படையில் இன்னும் வருது. இது எல்லாமே கூதிர்காலத்தினுடைய அடையாளம். அப்போது அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கொடி அதே செழுமையாக வளரக்கூடிய கொடி அப்படிங்கிறத சிலப்பதிகாரமும் பதிவு பண்ணுது. குறுகும் தவளமும் கொழுங்கொடி முசுண்டையும் அப்படிங்கிற ஒரு வரியில் இந்த கொழுங்கொடி அப்படிங்கிறதுல இது வளமான ஒரு கொடி அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் பதிவு பண்ணுது. இதில் சொல்லக்கூடிய குறுகு அப்படிங்கிறது குறுக்கத்திப்பூ, தவளம் அப்படிங்கிறது பிச்சிப்பூ. நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய செம்முல்லைன்னு நம்ம பார்ப்போம், அந்த பிச்சிப்பூ தான். இது எல்லாமே சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய குறிப்பு. அடுத்ததாக இது ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச இந்த முசுண்டை பற்றி படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு குறிப்பு, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நம்ம பள்ளி பருவத்தில் ஒரு வேலை விஷயமாக
வெளியில் போயிருந்த பிரிவில் இருந்த தலைவன் திரும்ப தலைவியை பார்க்க தேர் ஓட்டி வரும்போது, அந்த வனத்துக்குள்ளர வரும்போது அங்கே இருக்கக்கூடிய வண்டுகளும் பூச்சிகளும் வண்ணத்து பூச்சிகளும் ரீங்காரமிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த தேர் ஓடும்போது கேட்கக்கூடிய ஓசை, மணி, தேர்காலில் கட்டியிருக்கக்கூடிய மணிகள்லாம் அடுத்தடுத்து ஒலிக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒளி இந்த வண்டுகளை பயமுறுத்திடக்கூடாது, அவைகள்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கு, அது ஒன்று ஒரு ஒரு பக்கத்தில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தலைவன் வந்து அந்த மணியினுடைய நாக்கு எல்லாத்தையுமே இழுத்து கட்டிட்டு தேரை வந்து ரொம்ப ஓசை இல்லாமல் ரொம்ப அதிர்ந்து ஓட்டாமல் ஓட்டிகிட்டு வர்றதா ஒரு பாடல் ஒன்று பதிவு இருக்கும். இந்த பல்லுயிர் சோழலை அவங்க அவ்வளோ தூரத்துக்கு நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதே மாதிரியான கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழல் வேறு. இங்கே ஒரு தலைவி அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத புறநானூரில் பதிவு பண்ணியிருக்காங்க. முன்றில் முங்கையோடு முசுண்டை பம்பி பந்தர் வேண்டா பலர்தூங்கு நீழல் அப்படின்னு புறநானூற்று பாடல் சொல்லுது. முன்றில் அப்படிங்கிறது வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம், காலி இடம். முங்கைங்கிறது ஒரு பூ, முசுண்டை அப்படிங்கிறது, இந்த ரெண்டு கொடிகளும் பம்பி அப்படிங்கிற அந்த வார்த்தை நிறைய பெருகி நிறைய பூக்கள் நிறைய அது வளர்ந்து பந்தர் வேண்டா பலர் தூங்கு நீழல் அப்படிங்கிறது, பந்தலே போட தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிழல் வேணுங்கிறதுக்கு நம்ம பந்தக்கால் ஊண்டி பந்தல் போட தேவையில்லை, இந்த கொடி இயல்பாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கொடியை பல பேர் தூங்கக்கூடிய அளவுக்கு வீட்டினுடைய முன்பக்கத்தில் நிழலை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த புறநானூற்றினுடைய குறிப்பு இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பாடல். அங்கே ஒரு கதை இருக்குது, சின்னதாக ஒரு குறிப்பு. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க அதை போய் படித்து பார்க்கலாம். ரொம்ப 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 அழகான ஒரு கதை அங்கே. இப்படி பல்வேறு குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் இந்த முசுண்டை பற்றி இருக்குது. இந்த அழகியலுக்கு மட்டும் இந்த முசுண்டையா, இந்த பூக்களை ரசிக்கிறதுக்கு, இந்த மொட்டை ரசிக்கிறதுக்கு, இந்த இலைகள் பசுமையாக இருந்து நிழல் தர்றதுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை. இந்த முசுண்டை நம்மளுடைய உடலுக்கு வலுவை சேர்க்கக்கூடிய, நமக்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய, பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தகவல்.